நம்ம லைஃப்ல நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல தாங்க நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும். அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலே மாறக்கூடிய ஒரு பிரேம் லொகேஷன்ல ஒரு பக்காவான டியூப்ளெக்ஸ் வீடு, அதுவும் திருச்சி KK நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வேலம்மாள் போதி கேம்பஸுக்கு பக்கத்துலங்க. அதுவும் இங்க இருந்து பார்த்தாலே வேலம்மாள் போதி கேம்பஸ் தெரியுங்க. அப்படிப்பட்ட வேலம்மாள் போதி கேம்பஸுக்கு பக்கத்திலேயே ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு, அதுவும் கார்னர் பிளாட்ல கட்டியிருக்க வீடை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீட்டை போய் பார்க்கலாம். எலிவேஷன் ஃபுல்லா பாத்தீங்களா? அதாவது ஒர்க் வந்து 90% ஒர்க்கு நடந்து முடிஞ்சிருக்கு. நமக்கு இன்னும் பேலன்ஸும் ஒரு 10% ஆர் 7% ஒர்க் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு. ஏன்னா நம்மளோட வீடு வந்து கார்னர் பிளாட் மட்டும் இல்லாம நார்த் பேசிங்ல கார் பார்க்கிங் ஒரு 20 அடிக்கு, அதாவது 23 அடிக்கு உங்களுக்கு 10 அடி லென்த்ல ஒரு பெரிய சைஸ்க்குள்ள கார் பார்க்கிங்க நமக்கு சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்கிங் மட்டும் இல்லாம நார்த் பேசிங் உள்ள வீடுனால உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேட் மெயின் டோர் வந்து நார்த் பேசிங்ல அமைஞ்சிருக்கு. நமக்கு மெயின் டோர் ஒர்க்கு பாலிசிங் ஒர்க்ல இருக்கு, அதனாலதான் இன்னும் நம்ம மாட்டாம வச்சிருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம இப்ப வீட்டுக்குள்ள வந்தோம்னா நார்த் பேசிங் ஹவுஸ் நான் சொல்லியிருந்தேன். அதாவது மெயின் டோர் வந்து உங்களுக்கு நார்த் பேசிங்ல வச்சிருந்து உங்களுக்கு விண்டோவுமே உங்களுக்கு சைட்ல நம்ம ஏதாவது சேஃப்டி கேட் முன்னாடி வந்துடும். அது இல்லாம நம்ம யாராவது வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு சைட்ல ஒரு விண்டோ ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்கோம். வீடோட ஹால்ல நம்ம நிக்கிறோம். ஹால் வந்து 15 அடிக்கு 15 அடி சைஸ்ல உங்களுக்கு பால் சீலிங் ஒர்க்கோட டிவி யூனிட்டுமே எல்லாமே பிளேவுட்ல சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த ஓப்பன்ல போறாமே உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் வந்துடும். இது இல்லாம வீட்டுல உங்களுக்கு டிவி பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேஸ் லைன் முனக்கொண்டு யூனிட்டுமே உங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்து உங்களுக்கு சுவிட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடர்ன் சுவிட்ச் பண்ணி உங்களுக்கு விண்டோவுமே ஒரு 6க்கு 6ங்கிற சைஸ்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ சைஸ்மே உங்களுக்கு இங்க இருந்து நீங்க ரோட் பேஸ்ல ஃபுல்லா ஃப்ரீக்வன்சியா தெரியும். ரெண்டாவது உங்களுக்கு விசிபிலிட்டி மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏர் வென்ட்ல இருந்து வென்டிலேஷன்ல இருந்து எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி பட்ஜெட் வைஸ்ல வீடு உங்களுக்கு லேண்ட் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ன வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு இங்க ஒரு சோபேஸ், அதாவது சோபீஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு யூனிட் கொடுத்து, ரெண்டாவது இதுலயுமே கிளாஸும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. கிச்சன் வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா கிச்சன்ல எப்போதுமே உங்களுக்கு 4 அடி டைல் தான் ஒட்டுவோம். இங்க பாருங்க உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் ஒட்டி நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோங்க. கிச்சன் மாடுலர் கிச்சனுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே SS இதுல போட்டு இங்க உங்களுக்கு பாஸ்கெட் பால்மே, அதாவது வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏர்வெண்டுக்கு தகுந்தாப்புல பாஸ்கெட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட பிளாட் வந்து கார்னர் பிளாட்னு உங்கள்ட்ட வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இது கார்னர் பிளாட்னா ஈஸ்ட், அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டுங்க நம்மளோடது. சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ல ஈஸ்ட் பேசிங்ல உங்களுக்கு பூஜை யூனிட்டுமே செப்பரேட்டா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு செப்பரேட்டா லைட் கொடுத்து கீழே ஸ்டோரேஜ் யூனிட்டுமே, அதாவது பூஜை திங்ஸுக்கு வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டுமே செப்பரேட்டா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹால்லயே இந்த ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அப்படியே வாங்க மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் தான் நீங்க பாக்குறீங்க. அதாவது as per வாஸ்து படி சவுத் வெஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு ப்ராப்பரா அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமே உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா 12க்கு 10ங்கிற சைஸ்ல உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கு. மேல ஸ்டோரேஜ் யூனிட், கபோர்டு திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேவுட்ல சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க டாய்லெட் டோர் பாத்தீங்கன்னாலும் தெரியும், நீங்க பெட்ரூம் டோரும் பாத்தீங்கன்னாலும் தெரியும், எல்லாமே உங்களுக்கு யூனிக் டிசைன்ல சூப்பரா போட்டிருக்கோம். டோருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேவுட்ல நீட்டா பண்ணிருக்கோம். வாட்டர் ரூஃப் பிளேவுட்ல எல்லா பாத்ரூம் பாத்தீங்கன்னா 7 அடி மட்டும் தான் டைல் ஒட்டுவாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு சீலிங் வரைக்குமே டைல் ஒட்டி 4க்கு 2 டைல் ஒட்டி உங்களுக்கு டைவர்ட் முழக்கொண்டு வெஸ்டர்ன் கிளாஸட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹவுஸ்ல உங்களுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு போஸ்ட் போட்டு இந்த பைப் SS ஆண்டைல் பைப் போட்டுருவோம். ஆக்சுவலா நீங்க ஸ்டார் கேஸை பொறுத்த அளவுக்கு டியூப்ளெக்ஸ் டைப்ல உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஸ்டார் கேஸ் பண்ணிருப்போம். நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது ஸ்டெப்ஸ் ஸ்டார் கேஸ். ஆக்சுவலா உங்களுக்கு பேக்லயே ஸ்டெப்ஸா தெரியும், ஃப்ரண்ட்லயே ஸ்டெப்ஸா தெரியும். இந்த ஹேண்டில் முனக்கொண்டு உங்களுக்கு ஹீட் பண்ணி வளைக்கிறதுக்காக ஹெவி பைப்ல போட்டா மட்டும்தான் இந்த ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு காசை யூனிக்கா பண்ணி வீட்டுல ஒரு திங்ஸும் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லாபி ஒர்க்குமே உங்களுக்கு பெரிய சைஸ்ல பண்ணி கொடுத்து இங்க ஒரு வாஷ் மிஷினுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளோர்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா 15க்கு 12ங்கிற சைஸ்ல நல்லா பிக் சைஸ்ல தாங்க இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம். ஆக்சுவலா உங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி இந்த ரூமும் உங்களுக்கு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு. இந்த ரூம்லயுமே உங்களுக்கு கபோர்டு யூனிட், அதாவது ஸ்டோரேஜ் யூனிட்டுமே சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவுமே அட்டாச் டைலெட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸோட வந்துடும். இதுலயுமே டைல் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்கோங்க. எல்லாமே 4க்கு 2 டைல்.
பெட்ரூம்ல இருந்து வெளில வந்து அந்த லாபி சைஸ் நான் உங்கள்ட்ட ஆல்மோஸ்ட் சொன்னது மாதிரி இந்த லாபி சைஸ் 15க்கு 10ங்கிற சைஸ்ல இருக்கும். இங்க நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஒரு வாஷ் பேசினும் இங்க ஒரு மிரர் யூனிட்டுமே செப்பரேட்டா வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூமே சேம் 15 அடிக்கு 10 அடிங்கிற சைஸ்ல தாங்க அமைஞ்சிருக்கு. இதுவும் அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கு. எல்லா ரூம்லயுமே நீங்க டியூப்ளெக்ஸ் மாடலு 3 பெட்ரூம் உள்ள வீடு 3 பெட்ரூம்லயே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டோட ஸ்டோரேஜ் யூனிட்டோட சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல பண்ணிருக்க ஒரு ஹேண்டிலா இருக்கட்டும், உங்கள் டோர் ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும், உங்கள் டோரா இருக்கட்டும், இன்க்ளூடிங் பாத்ரூம் டோரா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பிராண்டடா யூபிசிலயோ இல்ல பிவிசி டோரோ போடலாங்க. இன்க்ளூடிங் பாத்ரூம் கொண்டு எல்லாமே நம்ம வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இது ஒரு ஸ்டோரேஜ் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க இங்க வாஷ் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வாஷ் மிஷின் போட்டு லாண்ட்ரி ரூமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது துணி துவைச்சு காய வச்சுட்டு அயன் பண்றதுக்கு ப்ரொவிஷனோட இங்க நீங்க பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாவும் இந்த வீட்டுல கொடுத்துருக்கோம். நம்ம நீங்க இந்த வீட்டுல ஒரு பெட்ரூம்குள்ள டோரோட ஃபிட்டிங்ஸ் சொன்னேன். எல்லா ஃபிட்டிங்ஸுமே டியூக்குங்கிற பிராண்டட் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பிராண்டட் மெட்டீரியல் தான் எல்லாமே நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லாபில இருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பால்கனி சிட் அவுட்டுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நின்று நீங்க வெளியில போக்கஸ் எல்லாமே நல்லா பார்க்கலாம். பால்கனி சிட் அவுட் பொறுத்த அளவுக்கு ஈவினிங் டைம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான். இங்க பண்ணியிருக்க அந்த ஒர்க்கு நாங்கள் மெனக்கண்டு இந்த வேலை பார்த்துருக்கோம். என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க? இது ஃபுல்லாகவே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். கீழே இருந்து இது ஒரு 120 கிலோ இருக்கும். அந்த 120 கிலோ எலிவேஷன் பர்பஸ்க்காக தூக்கி இந்த இடத்துல நிறுத்தி உங்களுக்கு வெளியில இருந்து எலிவேஷன் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 2 பெட்ரூமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேலே போனோம்னா மேலே வந்து உங்களுக்கு டெரேஸ் வாங்க, டெரேஸ் ஃப்ளோரை போய் பார்க்கலாம். நம்ம டெரேஸ்ல ஒரு சேஃப்டி கேட்டுமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். சுற்றி பாருங்க, ஃபுல்லாகவே வீடு. அதாவது நீங்க ஒரு கடைக்கு போகணும், இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகணும், ஒரு காலேஜுக்கு போகணும், இல்லை ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகணும், எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த டெரேஸ் ஃப்ளோர்ல உங்களுக்கு கூலிங் டைலுமே பக்காவா ப்ராப்பரா பண்ணி கொடுத்து 1000 லிட்டர் உங்களுக்கு கெப்பாசிட்டி ஓவர்ஹெட் டேங்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாவே பாத்தீங்களா, வீடு எங்க இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 800 மீட்டர்ல வேளாமால் போதி கேம்பஸ். அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு கேகே நகர் வந்துடும். அப்படி கேகே நகருக்கு பக்கத்துல இங்க இருந்து நீங்க பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் இல்ல ஏர்போர்ட் ஆகட்டும், ரெண்டுமே உங்களுக்கு 4 கிலோமீட்டர்ல, அதாவது ஜஸ்ட் 5ல இருந்து 10 நிமிஷம் டிராவல்ல நீங்க பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ஏர்போர்ட் இருந்தாலும் போய்க்கலாம். அதே நேரத்துல உங்களுக்கு இங்க இருந்து உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், எஸ்பிஓ ஸ்கூலு, ஆல்பா ஸ்கூலு, இல்ல இங்க ஐஎம்என் காலேஜ் எல்லாமே இங்க இருந்து பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட பிரேம் லொகேஷன்ல இன்னைக்கு இந்த வீடு லேண்டு மட்டும் எம்டி லேண்ட் மட்டுமே 3000க்கு மேல போயிட்டு இருக்குங்க. அப்படி ஒரு ஒர்க்குமே நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஸ்டார்கேஸ்க்கு மட்டுமே ஒரு மெனக்கட்டு, இந்த எலிவேஷன்ல இந்த ஒரு வாலுக்கு இவ்வளவு மெனக்கட்டு, இது மாதிரி ஒரு வேலையும் ஒரு சின்ன வேலையை பர்ஃபெக்டா ஒரு சின்ன ஒரு தவறு கூட இல்லாம எல்லாமே நீட்டா பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரி வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடை விசிட் மட்டும் பண்ணுங்க. பட்ஜெட் என்னன்னு தானே கேக்குறீங்க? கால் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நீங்க கால்குலேட் பண்றதை விட கம்மியான பட்ஜெட்ல தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வீடு, லேண்டு இது மாதிரி உங்களுக்கு ரெகுலரா பார்க்கணும்னா நம்ம சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.